ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கொத்தலவாடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். கொத்தலவாடி அப்படின்ற கிராமம் பார்த்தீங்கன்னா காவேரி நதிக்கரை ஓரமாக இருக்கு. அங்கே பாபு அப்படின்றவர் இருக்காரு. அவரு அந்த ஊர் மக்களை எல்லாரையுமே அந்த மணலை அழிவிக்க சொல்றாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. இதை கவர்மெண்டாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில அந்த பாபு யாரு, அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோ ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வில்லனா நடிச்சிருக்க ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் ஓவரால் நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸ் அது இதுன்னு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன படத்துல சுத்தமா லாஜிக்கே இல்லாமல் எடுத்து வச்சிருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு ஓகேவா இருந்துன்னு சொல்லலாம். சினிமோகிராஃபிலாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருந்தது. இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டான ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது ஒரு கமர்ஷியல் படம்னா எப்படி இருக்குமோ அதே டெம்ப்ளேட்ல இருக்கிற ஸ்டோரி பிளாட் தான், அதே ஸ்க்ரீன் பிளே தான். இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டி எழுதியிருக்கலாம், இல்லை எதனா புதுசாக எதனா பண்ணியிருக்கலாம். அதை பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.